நம்முடைய வாயின் வார்த்தையில உண்மை இருக்கணும். இந்த வாய் என்ன வேணா பேச முடியும், ஆனா பேசுறது எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கணும். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்க. இதற்கு மிஞ்சினது எல்லாம் பாவம் தான். வெள்ளை பொய், கருப்பு பொய், மஞ்ச பொய், பச்சை பொய், இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பொய் பொய் தான். பெரிய பொய் சின்ன பொய்லாம் கிடையாது. எல்லாமே பொய்னா பொய் தான், இல்லையா? நம்ம வாயின் வார்த்தைகள்ல உண்மையா இருக்கிறது ரொம்ப அவசியம். பேசும்போது தாவீது ரொம்ப அழகா சொல்லுவார், என் வாயின் வார்த்தைகள் என் இருதயத்தின் உண்மைக்கு ஒத்திருக்கும் சொல்லுவார். இன்னொரு விதமா சொன்னா, என் மனசுல என்ன நினைக்கிறேனோ அதுதான் நான் என்ன பண்றேன், பேசுறேன். என் வாயில் என்ன பேசுறேனோ அதுதான் நான் மனசுலையும் நினைச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். நம்முடைய வார்த்தைகள் அப்படி இருக்கா? நீ நிறைய பேர் வாயில ஒண்ணு மனசுல இன்னொன்னு. ஆனா உங்களுக்கு இருக்கிற அந்த சாமர்த்தியம் எவ்வளவு மேன்மையான சாமர்த்தியம் அப்படின்னு கேட்டா, பொய் சொல்றோன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அழகா மூடி மறைச்சு பேசுற சில சாமர்த்தியசாலிகள் இருக்காங்க. சில பேரு உண்மை உள்ளவனை கூட பொய் சொல்றான்னு நினைக்கிற அளவுக்கு இவங்க அழுது பொய் சொல்லும் போது எல்லாருமே நம்பிடுவாங்க. கண்ணீரோட சொன்னாருங்க, அப்ப கண்டிப்பா என்னவா தான் இருக்கும், உண்மையா தான் இருக்கும். இந்த மாதிரி நானே நிறைய ஏமாந்துருக்கேன். ஆமா, ஃபேமிலி கவுன்சிலிங்னு உட்காருவேன் பாருங்க, நமக்கு இழகுன மனசுல அழுகிற பார்ட்டியை பார்த்து இதான் உண்மை சொல்லுதுன்னு நினைச்சிருப்போம். கடைசி இந்த அழுததே நம்மளை ஏமாத்துறதுதான்னு பின்னால புரியும். என்ன கெட்டிக்காரத்தனங்க, என்ன அழகா கூட ஒரு முதல கண்ணீர்னுவாங்க பாருங்க, அதையும் சேர்த்து சட்னியா வழங்கி நமக்கே கண்ணீர் வர்ற மாதிரி கதை சொல்லிடுவாங்க. உண்மையா இவங்க தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க போல இருக்கு, ரொம்ப அடிபட்டிருக்காங்கன்னு நினைச்சு பார்த்தா அடிச்சதே இந்த ஆள் தான். இந்த ஆள் மற்றவனை அடிச்சுவிட்டு கண்ணீரோட நம்மகிட்ட சாட்சி சொல்லிட்டு போடிடும். நம்மளது நம்பிடுவோம். வேதம் என்ன சொல்லுதுன்னா, ஏப்பா நீங்க எல்லாம் ஒருவருக்கு ஒருவர் அவயவமா இருக்கிறீங்க. கணவனும் மனைவியும் ஒரே சரீரத்தின் அவயவங்களா இருக்கிறாங்க. கணவன் தலை, மனைவி சரீரம். நீங்க ரெண்டு பேரும் ஒரே சரீரத்தின் அவயவங்களா இருக்கிறதுனால தயவு செய்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசும்போது என்ன பேசுங்க, பொய்யை களைந்து மெய்யை பேசுறீங்க.